Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது சப்பாத்தி. அது மட்டும் இல்லாம இது கூட பன்னீர் புர்ஜி, அதாவது பன்னீர் பொரியல் மாதிரி தான் செய்ய போறோம். அதாவது பன்னீர் வந்து என்னன்னா நம்ம சின்னதா கட் பண்ணி செய்யலாம். இன்னொன்னு என்ன கிரேட் பண்ணியும் செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு சின்ன பொடியா கட் பண்ணி தான் செய்ய போறேன். இது வந்து என்னன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். இல்லனா நைட் டின்னருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விடலாம். அவ்வளவு ஈஸியா நம்ம செய்யலாம். இதுக்கு என்னன்னா சப்பாத்தி மாவு கூட நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் வந்து ஒமேகா 3 இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது டெய்லி வந்து என்னென்னா நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 கிராம்ஸ் அல்லது 20 கிராம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றின வீடியோவை நான் தனியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து என்னென்னா சப்பாத்தி மாவு கூட நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது. அதாவது ஒமேகா 3 இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ நம்ம இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து என்னென்னா டேஸ்ட்லெஸ், அதாவது ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, ரொம்ப உடம்புக்கும் நல்லது. 100 கிராம்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 150 கிராமுக்கு ஒரு 10 கிராம்ஸ் அளவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னோட பவுடர், சால்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஓமம் இருந்தாலும் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இது கூட தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது கூட தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அதாவது 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வந்து வதக்கிட்டே இருக்கலாம். இடையில நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா பன்னீரில் வந்து ஏறும். இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மசாலா இறங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பன்னீர் புர்ஜி வந்து நம்ம நல்லா துருவியும் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. நம்ம சின்னதாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மெலிசாக தான் போட போகிறோம். சாஃப்ட் சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். நல்லா உருட்டிக்கலாம். நம்ம வரமாவு எடுத்துக்கலாம். வரமாவில் பரட்டி வச்சுக்கலாம். அதாவது சப்பாத்தி 3 சப்பாத்தியும் நம்ம வந்து லேசாக அப்படி சொல்கிறது நம்ம மடித்து சுடலாம். இதேவே நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர். இதே மாதிரி 3ஐயும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம். அதாவது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேசாக தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்னென்னா நல்லா லேசாக தேய்ச்சிட்டு நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் கூட எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கல்லில் போட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இடையில வந்து நல்லா மேலே எழும்பி வரும்.
பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓரத்தில் ஜஸ்ட் லைக் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பன்னீர் புர்ஜி செஞ்சுருக்கிறோம். இதை ஜஸ்ட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம். ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக ஆயில் வச்சுட்டு நம்ம லைட்டாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே நம்ம லைட்டாக பன்னீர் புர்ஜியை அப்படியே இந்த பக்கம் வச்சிடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ராவலுக்கு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். சுவையான பன்னீர் சப்பாத்தி ரெடி. பன்னீர் சப்பாத்தி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து அதில் வந்து என்னென்னா நிறையா வீடியோஸ் வந்து ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் போட்டிருப்பேன். இன்னொன்று என்னென்னா கோபி சுதா கோலம் சேனலும் எனக்கு தனியாக இருக்குது. உங்களுக்கு மார்கழி மாதத்தில் வந்து கோலம் போடணும் அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. விளக்கம்: முன்னே தன் குற்றத்தை கண்டு நீக்கிக் கொண்ட பிறகு பிறருடைய குற்றங்களையும் கண்டறிந்து நீக்குவானானால் தலைவனுக்கு என்ன குற்றம் உண்டாகும்?